அண்மை செய்தியை பார்க்கிறோம். எஸ்பி வேலுமணிக்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. நவம்பர் 24ஆம் தேதி விளக்க அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பித்திருக்கிறது. ஊழல் இல்லாத அரசு அமைய வேண்டும் என்பது பொதுமக்களின் விருப்பமாக உள்ளது எனவும் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கில் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். முழு விவரம். அதிமுக ஆட்சி காலத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவி வகித்த போது சென்னை, கோவை மாநகராட்சிகளில் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தம் வழங்கியதில் 99 கோடியே 25 லட்சம் ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்படி பிறப்பித்திருந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எதிராக அறப்போர் இயக்கம் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் மத்திய அரசு கோரிக்கையின்படி வழக்கு சம்பந்தமான 12,000 பக்கங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து நவம்பர் 7ஆம் தேதி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதை மத்திய பணியாளர் நலத்துறையும் பெற்றுக்கொண்டுள்ளதாகவும் மத்திய அரசின் அனுமதிக்காக காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் 4 அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர கடந்த 2004ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அனுமதி பெற்றுள்ள நிலையில் 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி கேட்க 19 மாதங்கள் எடுத்துக்கொண்டது ஏன் என கேள்வி எழுப்பினார். இந்த காலதாமதத்துக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் இதுவரை எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. அடுத்த தேர்தல் நெருங்கிவிட்டது. ஊழல் இல்லாத அரசு அமைய வேண்டும் என்பது பொதுமக்களின் விருப்பமாக இருக்கிறது. அதனால் அமைச்சர்கள், அதிகாரிகள் மீதான ஊழல் வழக்குகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். இல்லாவிட்டால் மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவர் என நீதிபதி தெரிவித்தார். பின்னர் 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி கேட்க காலதாமதம் எடுத்துக்கொண்டது ஏன் என்பது குறித்து விளக்கம் அளித்து அறிக்கையை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை நவம்பர் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.